வெண்ணிலா நியூஸ்ல பேசுனதெல்லாம் சாரதா குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் பாத்துறாங்க. உடனே சாரதா பாத்தியா எதுவுமே இல்லாமல இந்த பொண்ணு நியூஸ்ல எல்லாம் என்ன ஏமாத்திட்டாருன்னு சொல்லும். அந்த பையனோட லட்சணத்தை இப்பனாச்சும் தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த பையன் நல்ல பையனான்னு நினைச்சேன், இப்படி இல்லாம பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விஜய் மறுபடியும் நியூஸ்ல பேசுறது டெலிகாஸ்ட் ஆகுது. அதாவது சாரதா குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் பாக்குறாங்க. என்னுடைய பொண்டாட்டி ஒரே ஒருத்தி தான், அது காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இத மூஞ்சில அடிச்ச மாதிரி சாரதாவுக்கு உரைக்குது. விஜய் பத்தி இப்பனாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நான் இப்ப விஜய்க்கு சப்போர்ட்டா அவர் கூட இருக்கணும், நான் இப்பவே கிளம்புறேன் விஜய் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. காவேரியும் விஜய் வீட்டுக்கு வராங்க. அங்க பிரஸ்ல உள்ளவங்கன்னா நின்னுட்டு இருக்காங்க. உடனே காவேரி பார்த்துட்டு நீங்க தான் வந்து விஜயோட செகண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் தான் விஜய் கையால முறைப்படி தாலி கட்டினா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அந்த வெண்ணிலா பொண்ணுதான் வந்து விஜய் கல்யாணம் பண்ணாங்க, ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேக்குறாங்க. அவரு அவங்கள லவ் பண்ணது உண்மைதான், அவங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் எவ்வளவு மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அப்படி இருந்தவருக்காக தான் நான் அவங்கள மறுபடியும் பார்க்கும்போது சரி அவங்க உயிரோட இருந்தா இந்த விஜய் நல்லபடியா இருப்பாங்க, அதை நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீட்டுக்கே அவங்களை கூட்டு வந்தேன். அது கூட்டு வந்ததும் இல்லாம இங்கேயும் ட்ரீட்மெண்ட் பண்ணி குணமாக்கணும் பாத்தீங்களா, அதுதான் விஜய் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் பதிலடி தர்ற மாதிரி வெண்ணிலா நடந்துக்கிறது இருக்காங்களே, அதை நினைச்சுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்க யாரோ தூண்டி விட்டுதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. யாரோ விஜய் பேருக்கு களங்கம் ஏற்படுத்துறதுக்கும் விஜய் வீட்டுல உள்ளவங்க மரியாதையை கெடுக்கிற மாதிரியும் யாரோ இவங்கள தூண்டி விட்டுருக்காங்க. அத முதல்ல வந்து என்னன்னு பாருங்க. இங்க வந்துட்டு இனிமேலும் பேசிக்கிட்டு இருக்காங்க தப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அடிக்கிற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்டுட்டு பிரஸ்ல உள்ளவங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.